Teacher. அப்புறனே வெல்ஃபேர் சொசைட்டியின் தலைவர் இஸ்மாயில் அவர்கள் மற்றும் அதன் அங்கத்தவர்கள் சதீன் ஹாஜியார் சோதரர் மற்றும் அதன் மீடியா உறுப்பினர்கள், இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், எமது பாடசாலை மாணவ மாணவிகள், உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் எமது பாடசாலையில் வருமானம் குறைந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை தெரிவு செய்து கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள அப்புறமே வெல்ஃபேர் சொசைட்டியின் அங்கத்தவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு இவர்களது பணிக்காக வேண்டி அயராது பாடுபட்டு கொண்டிருக்கும் இப்பணியினை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். அடுத்த நிகழ்வாக அப்புறமே வெல்ஃபேர் சொசைட்டியின் தலைவர் சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சிறுமுறையாற்றுவது இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் பிள்ளைகளுக்கு இது தார என்ன நோக்கம்னு சொன்னால் எங்களோட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்போ இதை எடுக்கிறது முக்கியமாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டியதுக்காக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தரக்கூடிய ஆக்களுக்கு நாங்கள் துவா செய்கிறதோடு இது நான் சொல்ல வர விஷயம் எதுனா எங்களோட வீட்டுக்கு கீழே முக்கியமான விஷயம் உங்களுக்கு கரெக்டாக கேட்கணும். எங்களோட வீட்டுக்கு கீழால் ஒருவர் நேற்று வேலைக்கு வந்தாப்புல வேலை செய்ய சொல்ல நான் அவரோட போய் சந்தித்து கேட்டேன், என்ன வேலை செய்கிறேன், மரம் வெட்டுற வேலை. அப்போ எவ்வளோ சம்பளம்னு கேட்டால் 1500 ரூபா சம்பளம். அப்போ அந்த சம்பளத்தை எடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் கேட்டேன் சாப்பிடணும் 1500 சாப்பிட போனால் 300 ரூபா, பஸ்ஸுக்கு 100 ரூபா, அப்போ போனால் 1100 ரூபா தான் அவருக்கு மீன். எனக்கு கவலை ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் சாப்பிடாமல் வேலை செய்கிறது? அப்போ அவர் இங்கே சொன்னார் நான் சாப்பிட்டு வேலை செஞ்சால் எனக்கு இந்த காசை கொண்டு வைத்து என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னார், நான் பிள்ளைகளுக்கு சாமான் வாங்கினது வீட்டுக்கு சாமான் வாங்கினா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்கலாம். அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு கவலையாக இருந்துச்சு. அப்போ பெற்றார் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணரும். இதை நாங்கள் கண்ணீர் வடிக்கணும் வேண்டாம், எங்களோட கஷ்டப்பட்டு படிக்கிற இந்த கல்விக்காக. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காக நான் வரணுண்டு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இதை தாராக்கள் இதுக்கு உதவி செய்கிறாக்கள் உங்களோட கடமை கட்டாயம் வாட்சிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.